வணக்கங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஈஸியான சிம்பிளான ராகி சேமியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க ஒரு பாக்கெட் ராகி சேமியா எடுத்திருக்கேன். இது தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு. கொஞ்சம் அந்த ராகி எப்படி இருக்கணும்னா சாஃப்டா இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியை எடுத்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ராகி சேமியாவை மட்டும் நல்லா இந்த மாதிரி சாஃப்ட் ஆயிரணுங்க. நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டு நம்ம வேக வச்ச சேமியாவை போட்டு நல்லா பரட்டி விடுங்க. இதுல கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதுல துருவன தேங்காவை போட்டு பரட்டி எடுத்தீங்கன்னா ராகி சேமியா ரெடிங்க. எனக்கு சாய்க்குட்டிக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அரிசியும் பருப்பு சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரை தாங்க பண்ணிருந்தேன். உங்க வீட்டுல நீங்க எப்படி டிஃபரெண்டா ரெசிபி ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. அதையும் நான் ட்ரை பண்றேன்.